வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டூ மை சேனல் ராஜஸ்தான் சமையல். இந்த சேனல் தமிழ்நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் குக்கிங் சேனல். நாங்க எக்ஸ்க்ளூசிவா ராஜஸ்தானுடைய ஃபுட் ரெசிபீஸ ஷேர் பண்ண போறோம். இன்னைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்வீட் ரெசிபி வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வீட்ல எல்லாம் நெறைய தடவ சப்பாத்தி மிஞ்சி போயிருக்கும். மிஞ்சி போன சப்பாத்திய வச்சு 2 மினிட்ஸ்ல ஒரு ஸ்வீட் டிஷ் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு சப்பாத்தி. நான் ஒரு 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். வெல்லம். உங்க வீட்ல இருக்கிற வெல்லம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த எல்லோ வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெல்லம் யூஸ் பண்ணணும்னா, எல்லா ஊர்லயும் ஏதாச்சும் ராஜஸ்தானி மளிகை கடை இருக்கும். அங்க இருந்து வாங்கிக்கலாம். அப்புறம் நெய். எல்லா இன்கிரீடியன்ட்ஸோட குவான்டிட்டி எவ்ளோ அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். அது நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த 4 சப்பாத்தி இப்படி பிச்சு போட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த மாரி அரைச்சிக்கலாம். எப்படி அரைக்கணும்னா ரொம்ப அ கொஞ்சம் ஃபைனா இருக்கணும். ரொம்ப கோர்ஸாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஃபைனாவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு மீடியம் ஃபைன்னஸ் இருந்தா போதும். அத இந்த வேற பாத்திரத்தில ஷிஃப்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம வச்சிருந்த அந்த எல்லோ வெல்லம் இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த வெல்லத்த வந்து ரொம்ப இந்த மாரி ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தின் ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம். அப்பதான் அடுத்து நம்ப நெய்ல வறுக்கிறப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாரி வெல்லம நம்ம ஃபுல்லா கொஞ்சம் ஸ்லைஸா கட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ப எடுத்து வச்சிருந்தோம்ல நெய், அ அந்த நெய்ல வந்து இந்த வெல்லமெல்லாம் போட்டு அப்படியே கடஞ்சிட்டே இருக்கணும். அப்படியே கிடைஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, வெல்லம்லாம் அந்த இன்னும் ஸ்லைஸா இருக்கும் இனிஷியலி. ஸோ கேஸ் ஆன் பண்ணிட்டு நெய்ல போட்டு அப்படியே நம்ம கிடைஞ்சிட்டே இருக்கும். ஒரு 1 நிமிஷம் கிடைஞ்சா போதும். அந்த ஸ்லைஸா இருக்கிறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் லைட்டா ஜெல்லி மாரி ஆயிடும். ஒரு 1 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து கிடைஞ்சிட்டே இருக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஜெல்லி மாரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ப அரைச்சு வச்ச அந்த சப்பாத்திய வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ வெல்லம் அண்ட் சப்பாத்தி அண்ட் நெய் இது 3த்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லா ஒண்ணு சேர்ற அளவு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸா, ரொம்ப சுவையாவும் இருக்கும். ஸோ பயங்கர ஈஸியா, பயங்கர சிம்பிளா 2 மினிட்ஸ்ல இந்த சமையல நம்ம பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு புடிச்சிருந்தா, கண்டிப்பா எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இந்த வாரம் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த யூனிக்கான ராஜஸ்தானி டிஷ்ஷ செஞ்சு குடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.